வழக்கமா வில்லனா பார்க்குற ஒருத்தரை ப்ரொட்டாகனிஸ்டாவும் பல இன்வெஸ்டிகேஷன் படங்களில் ஹீரோவா நடித்த ஒருத்தரை வில்லனாவும் ரீஇமேஜின் பண்ணதுக்கு முதல்ல இயக்குனர் ஜிதின் கே ஜோசப் பாராட்டணும். அண்ட் இதை கம்ப்ளீட்டா எம்ப்ரேஸ் பண்ணி தன்னுடைய மாஸ்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸோட டெலிவர் பண்ண மம்முட்டியை அதை விட பெருசாக பாராட்டணும். காதல் த கோர், பிரம்மயுகம் மாதிரி வேற எந்த இண்டஸ்ட்ரியோட டாப் ஹீரோவும் செய்ய துணியாத ஒரு காரியம் இந்த ரோலும் கூட. ஆனா சாப்டரா சொல்லப்படுற இந்த கதையில ஒவ்வொரு சாப்டருடைய ஆரம்பமும் முடிவும் நல்லா இருக்கு. நடுவில் இருக்கிற மொத்த ஸ்ட்ரெச்சும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. இறந்து போற விக்டிம்ஸை பத்தி எதுவுமே சொல்லப்படலைங்கிறதுனால அந்த டெத்ஸ் எல்லாம் எதுவுமே ஒரு இம்பாக்டா கொடுக்கல. தென் போஸ்ட் இன்டர்வல் விசாரணை காட்சிகளும் மம்முட்டி வர சீக்வன்ஸும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரெப்பிடேட்டிவா மாறிடுது. க்ளோஷர் எப்படி இருக்கும்னு நம்ம மைண்ட் அஹெட்டா யோசிக்கிறதுனால கண்ணு முன்னாடி இருக்கிற காட்சிகள்லாம் ரொம்ப என்கேஜ் பண்ணாம ஆன் அண்ட் ஆஃப் தான் போகுது. அண்ட் கிளைமேக்ஸ் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி இன்னும் கூட ஒழுங்கா ஸ்மூத்தா இருந்திருக்கலாம். தென் படத்துல நிறைய தமிழ் வசனங்கள் இருக்கு. மலையாளத்தை தாய்மொழியா கொண்டவங்க தமிழ் தப்பா பேசினா பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். படத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற நேட்டிவ் தமிழ் கேரக்டர்ஸ் கூட தமிழை புதுசா கத்துக்கிட்டு பேசுற மாதிரி நிறைய இடங்கள்ல வசனங்கள் வார்த்தைகள்ல குளறுபடி பண்ணியிருக்காங்க. மெல்லச்சாகும் அப்படின்னு சொல்லிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணலாமா? இந்த கலம்காவல் ஒரு வழக்கமான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா மாறி இருக்கக்கூடிய படம். இந்த ரோல் ஸ்வாப்பும் மம்முட்டியோடைய பெர்ஃபார்மன்ஸும் அதை பெருசா காப்பாத்திருக்கு. அதை தவிர்த்து பார்த்தா நல்ல குவாலிட்டியான ப்ரொடக்ஷன்ல ஒரு ஓகேஷான படம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்.